அட்வர்டைசிங் கேம்பெயின்ஸில் ஏஐ எப்படி எஃபிஷியன்ட் ஆகும்? இது ஒரு நல்ல கொஷன் உண்டு. இப்போ நான் அந்த ஏஐ மார்க்கெட்டிங் சாஸ்ன்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிற பிஸ்னஸுக்கு நான் பாவிக்கிற அந்த டூலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குன்னு சொல்லி பெஸ்ட்டாக உருவாக்கின டூல் தான். அந்த டூலில் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்களே ஸ்க்ராட்ச்லேருந்து அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின்களை நீங்களே க்ரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற கேம்பெயினை கொடுத்து மல்டிபிள் எட் பிளாட்ஃபார்ம்ஸில் சேம் டைம்ஸில் எட்டை ரன் பண்ணி எந்த எட்டு நல்லா பெர்ஃபார்ம் ஆகுதுங்கிற இதை ஒன் டேஷ்போர்டில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் மெனுவில் எட் ரன் பண்ண போனீங்கன்னா ஃபேஸ்புக்கில் என்ன மாதிரி நடக்குதுன்னு ஃபேஸ்புக் எட் பிளாட்ஃபார்முக்குள்ளே போய் பார்க்கணும். கூகுளில் எப்படி நடக்குது கூகுளில் போய் பார்க்கணும். இதை பார்க்கணும். ஒன்றை கம்பேர் பண்ணலாம். இப்போ ஃபேஸ்புக் உள்ளுக்கு இருக்கிற அட் கிரியேட்டிவ்ஸை ஒன்று நீங்கள் கம்பேர் பண்ணலாம். ஆனால் ஃபேஸ்புக்கையும் கூகுளையும் கம்பேர் பண்ணலாமா, இல்லாட்டி கூகுளையும் டிக்டாக்கையும் கம்பேர் பண்ணலாமான்னு கேட்டால் இல்லை, நீங்கள் மெனுவெல்லாம் செய்யக்கூடாது. ஆனால் இப்போ நான் பிஸ்னஸுக்கு நான் எடுத்திருக்கிற இந்த ஏஐ மார்க்கெட்டிங் சேல்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட எல்லா எட் அக்கௌண்ட்டையும் கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா எட் அக்கௌண்ட்லேருந்து ஒரே டைமில் சேம் டைமில் எட்டை ரன் பண்ணலாம். எட்டை ரன் பண்ணால் ஒரே டேஷ்போர்ட்டில் உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்மில் ரன் ஆகிற எட்டு நல்லா பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் ஆகுது, எந்த பிளாட்ஃபார்மில் ரன் ஆகிற எட் நல்லா பர்ஃபார்ம் ஆகலைன்னு சொல்லி உங்களுக்கு காட்டும். அதை ஒப்டிமைஸ் பண்ணி நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற எட்டுக்கு இது கூடுதலான பட்ஜெட் அலோகேட் பண்ணிவிட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாத எட்டுக்கு குறைஞ்ச பட்ஜெட் அலோகேட் பண்ணுற பிள்ளைட்டு உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி அந்த எட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் உங்களோட பிஸ்னஸுக்கு எட் ரன் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் இந்த ஏஐ டூலில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது உங்களோட டைம் அண்ட் மணியை கடுமையாக சேவ் பண்ணும். என்ன காரணம்னா இது மனிதர்கள் கையில் இல்லை, ஆல்ரெடி உள்ளுக்கு இருக்கிற அல்கோரிதமை ஏஐ ஆப்டிமைஸ் பண்ணுது. ஓகே, ஸோ அதனால் பிழையாக வேஸ்டேஜில் குறைக்குது. அடுத்தது உங்களோட டைமையும் கடுமையாக இது குறைக்கும். உங்கள்ட்ட ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் ஒன்று இருக்குது, அந்த பிஸ்னஸுக்கு நீங்கள் எட் ரன் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆல்ரெடி எட் ரன் பண்ணிட்டுருங்க, அதை ஏஐ மூலமாக ஆப்டிமைஸ் பண்ண நினைப்பீங்கன்னு சொன்னால் இந்த பெஸ்ட்டான டூல். அப்படி இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும், அதை இந்த டூலை வச்சு வேறு பிஸ்னஸ்களுக்கு நீங்கள் ஏஐ மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக இந்த டூலை வச்சு மற்ற பிஸ்னஸ்களுக்கு ஏஐ எட் ரன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது மூலம் மணி மேக் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் ஏஐ மார்க்கெட்டிங் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.